ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அந்த சப்ஜெக்டோட பிரசன்டேஷன்ல இருந்து அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா சிலபஸையும் நம்ம எப்படி கவர் பண்றோம்ன்ற பொறுத்துதான் அந்த சப்ஜெக்ட்ல நம்மளால சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்றது இருக்கு. இந்த வருஷம் முதலா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் தவிர்த்து ஒரு புதுசா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்றதுக்கு அலோவ் கொடுத்துருக்காங்க. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ண கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, கால்குலேட்டர் யூஸ் பண்ணவே அந்த சப்ஜெக்ட்டுக்கு அலோவ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களால ஏன் அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்க முடியாதுன்னு தான் என்னுடைய கேள்விக்குறி. இப்படி கேட்டவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, எப்படி சார் எடுக்கிறது, ப்ளூ பிரிண்ட் கிடையாது, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது, எதை வச்சுதான் சென்டம் எடுக்குது, வெறுமே அந்த கால்குலேட்டர் வச்சு சென்டம் எடுத்துட முடியுமா அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்காக தான் நம்ம இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்திருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுடைய வீடியோஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் எல்லா சப்ஜெக்ட்லயும் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்க உங்க எல்லார்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால நிறைய பேரால அதுக்கடுத்து கண்டினியூ வீடியோஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தயவு செய்து இப்பவே நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் இப்பவே மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு இந்த 12th மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னும் சரியா இருக்கக்கூடிய ஒரு 45 நாள்ல இங்க இருக்கிற 12th ஸ்டாண்டர்ட் லைஃப் கூட மாறணும்னா அவங்க நல்ல மார்க் எடுத்தாகும். அதுக்கு நீங்க எப்படி படிக்க போறீங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான்ஸ்ல நிறையவே கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுல இந்த தடவை நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து 12th ஆர்ட்ஸ் குரூப்புக்கான அக்கௌண்டன்சி. இந்த வருஷம் கவர்மெண்டே ஒரு ஜாப் கார்டு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த வருஷமே கிடையாது, இந்த வருஷம் 12th அக்கௌண்டன்சிக்கு கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா பசங்களுமே கால்குலேஷன்ல தப்பு பண்ணுவாங்க. நிறைய பசங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல கால்குலேஷன்ல தப்பு பண்ணி மார்க்கை மிஸ் பண்ணுவாங்க. அது மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு. இது ஈஸியா நீங்க பயன்படுத்தி எல்லாருமே 90 அவுட் ஆஃப் 90 ஈஸியா எடுக்கலாம். இந்த 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸ்ல இருக்க எல்லா சாப்டர்ஸையும் படிக்கணுமா, புக்ல இருக்க எல்லா சாப்டரையும் நம்ம ரெஃபர் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல 10 சாப்டர் இருக்கு. இந்த 10 சாப்டர்ல இருக்கிற எல்லா சம்ஸ், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி தேரி எல்லாத்தையும் பண்ணாதான் சென்டம் எடுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 3 மாடல் கொஸ்டின் படிச்சாலும் 12th அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் 4 மாடல் கொஸ்டின் செட் பண்ணிருக்கோம். 12th அக்கௌண்டன்சிக்கு 1 மார்க் பாத்தீங்கன்னா 1 1 மார்க் வருது. புக் பேக்ல இருந்து குறைஞ்சபட்சம் 18 1 மார்க் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 21 இருந்து 30 வரைக்கும் மொத்தம் நீங்க 7 2 மார்க் இந்த செக்ஷன்ல அட்டன் பண்ணணும். 1 மார்க் 20 எழுதணும், 2 மார்க் 7 எழுதணும். 3 மார்க் பாத்தீங்கன்னா 31 இருந்து 40 வரைக்கும் 3 மார்க்கும் நீங்க 7 எழுதணும். அதுக்கப்புறம் 5 மார்க் பாத்தீங்கன்னா 41 47 வரைக்கும் அங்கேயும் நீங்க 7 எழுதணும். இதுல 2 இடத்துல மட்டும் கம்பல்சரி வரப்போகுது. 2 மார்க் அண்ட் 3 மார்க் மட்டும் கம்பல்சரி வரப்போகுது. 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரியோட பிடிஎஃப் உங்களுக்கு சீக்கிரமா அக்கௌண்டன்சிக்கு வரதான் போது வெயிட் பண்ணிட்டே இருக்க. இப்போ நம்ம இதுதான் அக்கௌண்ட்ஸோட பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தான் நீங்க எழுத போறீங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி செட் பண்ணிருக்கோம். 3 மார்க்கோட கம்பல்சரி லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லா 3 மார்க் கம்பல்சரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் 3ல செட் பண்ணிருக்கோம். கொஸ்டின் பேப்பர் 4ல பாத்தீங்கன்னா எல்லா 5 மார்க் இது வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா வருஷத்துல இருந்து ரிப்பீட்டடா கேட்டிருப்போம். 1 or 2 3 4 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி 5 மார்க் கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணி கேட்டிருக்கோம். இப்ப இங்க இருக்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேள்வியில இருந்து இந்த இதுக்குள்ள போலாம். 12th அக்கௌண்ட்ஸ்ல கால்குலேட்டர் கொடுத்தது யூசேஜா யூசேஜ் இல்லையா? யாரும் சொல்லி பார்க்கலாம். யூசேஜ் எந்த லெவல் 12th அக்கௌண்ட்ஸ்க்கு இந்த கால்குலேட்டர் பயன்படும்? இப்ப இதுக்கு முன்னாடி கால்குலேஷன் கரெக்டா பண்ண முடிஞ்சுச்சா? இந்த மாதிரிதான் பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பசங்க ஏன்னா பிசினஸ் மேக்ஸ் பசங்களுக்கு கால்குலேஷன் ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க் தான். ஆனா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிற பசங்க கால்குலேஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை யாருக்குமே கிடையாது. ஏன்னா நமக்கு கால்குலேட்டர் அலோவ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் வந்து. இதை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் மாடல் 1, மாடல் 2, மாடல்
3 மாடல் 4 4 கொஸ்டின் பேங்க் வரையும் நீங்க ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம பசங்களுக்கு நம்மளே வந்து ஒரு 1 வீக் ஸ்டடி பிளான் மாதிரி போட்டுருக்கோம் அக்கௌண்ட்ஸ்க்கு. இந்த 1 வீக் ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ் மட்டுமே தான் நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்க பசங்க போட போறாங்க. நீங்களும் இந்த 1 வீக் வேஸ்ட் பண்ணாம பொங்கல் ஹாலிடேஸ்ல ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ் நல்லபடியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த 4 கொஸ்டின் பேப்பரை தரவா ரெஃபர் பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்களே எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு நல்லபடியா 12th அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ல 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்ணி நீங்களும் 600 அவுட் ஆஃப் 600 நல்ல ஒரு காலேஜுக்கு போய் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. இப்பயும் மீண்டும் மறக்காம நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா தம்பி தங்கிகளுக்கும் நீங்க உங்களுடைய 12th எக்ஸாம்ல நல்லபடியா மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு அன்பான வாழ்த்துக்களுடன் மீண்டும் ஒரு வீடியோல உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.